சூழ்ச்சி பொய்கள் மூலம் தக்க வைத்துக் கொள்ள நினைக்கும் ஆதிக்கவாதிகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீழ்த்துவது நம் வரலாற்று கடமை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சர், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தொகுதியின் கள நிலவரம், குறுகிய காலத்தில் தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அனைத்து வகையிலும் உழைத்திடுமாறு நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தருமபுரி எம்பி செந்தில்குமாருக்கு மீண்டும் தேர்தலில் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் தெரிவித்தனர். தருமபுரி தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று பல நிர்வாகிகள் தெரிவித்தனர். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்றும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறாத மகளிர் பட்டியலை தயார் செய்து வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.